ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வன் தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையமையெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் நதியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க நெசவு தொழில் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க காஞ்சிபுரத்தில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 5-6 தறிக்கு மேலே ஓடுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்த முதல் வரன் சரிவர அமையலைங்க. அதனால் விவாகரத்து பண்ணிவிட்டு அப்பா கூடயே தாங்க இவங்க தறி கற்றுக்கிட்டு அந்த தொழிலே பார்த்துட்டு இருந்தாங்க. 4-5 வேலையை பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பட் இவங்களுடைய அப்பா இப்போ சமீபத்தில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாத இருக்கிறதுனால இவங்க அப்பா தன்னோட பொண்ணுக்கு மறுமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான். என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும். எங்களால் முடிஞ்சளவு ஒரு 10 சவரன் நகை போடும், இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் படிக்கலனாலும் போதுங்க, ஏதாவது குடிப்பழக்கம் அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும். ஏன்னா என்னுடைய முதல் வாழ்க்கை அதனால தான் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா அனன்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகே, எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி இவங்களுடைய கணவர் பயங்கரமாக சந்தேகப்பட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவராவது ஒரு டிகிரி முடித்தவராக இருந்தாலும் ஓகே தான். ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நிரந்தரமான வேலையாக இருக்கணும், குறைவான சம்பளமாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் எங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்க இல்லாததுனால குழந்தைங்க இல்லாதவராக இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஆனால் குடிப்பழக்கம், சந்தேக பிரவೃತ್ತಿ இந்த மாதிரி எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது, ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.